ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. தெய்வத்தின் ஆசீர்வாதத்தினாலையும் உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் ரொம்பவே அதிகமா எனக்கு இந்த சேனல் மூலியமா கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப 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 நன்றி. கடந்த சில மாதங்களா என்னால வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியல. என்னாச்சுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஒண்ணுமே இல்ல. காரணம்னு சொல்ல ஒண்ணும் பெருசா இல்ல. எனர்ஜி லெவல்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அதுதான். டிவைன் சப்போர்ட் பண்ணாம நம்மளால எதையுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுல 1000% நான் உறுதியா நம்புவேன். அப்படிதான் இந்த கேப் கூட நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் உங்களெல்லாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்காக ரொம்ப 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 சாரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, மேஜர் செப்பரேஷன் ஆஃப் ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் பெயின்ஃபுல் அவேக்கனிங் ஆஃப் டிவைன் மேஸ்குலின். எப்போ இந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனுக்கு மேஜர் செப்பரேஷன் நடக்குதோ, இதை பத்தி நான் முந்தைய வீடியோஸ்லயும் பேசியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இருந்தா அதை கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. எப்போ இந்த செப்பரேஷன் நடக்குதோ அப்ப யாருடைய அவேக்கனிங் நடக்குது, அதோட இந்த செப்பரேஷன் நடக்குதுன்னா எதுக்காக நடக்குது, டிவைன் மேஸ்குலினுடைய ஜெர்னி முதல்ல ஆரம்பமாகுதா இல்லைன்னா டிவைன் ஃபெமினைனுக்கு ஆரம்பிக்குதா? நான் இது ரிலேட்டடான வீடியோஸை முதலையே அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரோட அவேக்கனிங் முதல்ல ஆரம்பிக்குதுன்னு நடக்குதுன்னு. அது மினி செப்பரேஷனுக்கு அப்புறமா டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட சோல் பர்பஸ் தெரிய வருது. அவங்களுக்கு லைஃப்ல இந்த வாழ்க்கையில தன்னை ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்கு, மற்றவங்களுக்கும் ஹீலிங் பண்ண வேண்டி இருக்கு. அதோட தன்னைத்தானே ஹையர் லெவலுக்கு அசன் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்றவங்களையும் அசன் பண்ண வைக்கணும் ஹையர் எனர்ஜிஸ்ல. இதுதான் இந்த டிவைன் ஃபெமினைனுடைய சோல் பர்பஸா இருக்கும். இது அவங்களுக்கு தெரிய வரும். இந்த மினி செப்பரேஷனுக்கு அப்புறம் இப்படித்தான் முதலா இந்த ஜெர்னி ஆரம்பிக்குது டிவைன் ஃபெமினைனுக்கு. எப்போ ஒரு மேஜர் செப்பரேஷன் வருதோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கார்மிக் மூலியமாவும் பிளாக் எனர்ஜினாலையும் யூனிவர்சல் எனர்ஜிஸ்னாலையும், அதாவது உலகளாவிய ஆற்றல்னாலையும் வரும். ஸோ இது ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது முக்கியமான மாற்றம் வரும் பெரிய அளவுல. அண்ட் இந்த மாதிரி பிரேக் த்ரூ திருப்பு முனை வரும்போது டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல ஒரு மேஜர் செப்பரேஷன் வருதுன்னா அது இந்த டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங்காக வரும். முதல் தடவை மினி செப்பரேஷன் வரும்போது அதுல டிவைன் ஃபெமினைனுடைய அவேக்கனிங்காக நடக்கும். அண்ட் இந்த செப்பரேஷன் எதுக்காக வருதுன்னா டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங்காக. இதோடைய அர்த்தம் இது இல்ல, இந்த டிவைன் மேஸ்குலின் இந்த நேரத்துல எப்போ செப்பரேஷன் நடக்குதோ அப்ப இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு ஒரே தடவையில அவேக்கனிங் நடக்குமா அப்படின்னு சொன்னா நோ. இதுல கூட முதல்ல அவேக்கனிங் ஆகிறது டிவைன் ஃபெமினைன் தான். ஆனா ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னா அதுவும் கூட அதுக்கான ஒரு காரணமும் என்னவா இருக்கும்னா அது டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங்காக தான். இப்போ இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அதிகமாவே வரும். முதல்ல நான் அவேக்கனிங் ஆயிட்டேன், நான் ஒரு டிவைன் ஃபெமினைன், நான் எனக்காக நிறைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் என்னுடைய டிவைன் மேஸ்குலின் அதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்றாங்களே, தனக்காக எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்றாங்களே, இப்படி இருந்தா எங்களுடைய யூனியன் எப்படி நடக்கும் அப்படியெல்லாம் கேட்க தோணும். இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஆன்சர் தான். நீங்க ஒரு டிவைன் ஃபெமினைன்னா நீங்க உங்களுக்குள்ள எந்த இன்னர் ஒர்க்கும் பண்றது இல்லைன்னு. இந்த காரணத்தினாலதான் டிவைன் மேஸ்குலின் அவேக்கனிங் நடக்கிறது இல்லை.
இந்த வார்த்தைய நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. எப்போ உங்களுக்கு மேஜர் செப்பரேஷன் வருதோ, டிவைன் மாஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல, இதையெல்லாம் இந்த கார்மிக்ஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த 2 பேரோட செப்பரேஷனையும் யூனிவர்சல் ஷிஃப்ட்ஸ் நடக்கும். அதாவது உலகளாவிய மாற்றம் வரும். ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவென்ட்ஸ்லாம் நடக்கும். வானியல் நிகழ்வுகள் நடக்கும். ரொம்பவே நிறைய தடவை சோலார் எக்லிப்ஸ்லாம் வரும். சூரிய கிரகணம் இந்த மாதிரி நிறைய வரும். ஃபுல் மூன், நியூ மூன், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல இவங்க எனர்ஜிஸ்ல சேஞ்சஸ் வரும், மாற்றங்கள் வரும். சில பிளானிட்டரி பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அதாவது கிரகநிலை மாற்றங்கள் வரும். கார்மிக் பாண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 2 பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த 2 பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க சில பிளாக் எனர்ஜிஸ், அதாவது இருண்ட ஆற்றலுடைய எனர்ஜிஸ், டார்க் எனர்ஜிஸ், எதிர்மறை ஆற்றல் இருக்கிறவங்க எதிர்மறை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சைக்கிக் அட்டாக், மண்ணல தாக்குதல்கள், பிளாக் மேஜிக், சூனியம் செய்யறது, இந்த மாதிரி இன்டென்ஷனாவே டேவினல் உள்நோக்கத்தோட சில வேலைகளை செய்வாங்க. அதாவது பிளாக் எனர்ஜிஸ் ஃபார்ம்ல கெட்ட தீய ஆற்றல்களை யூஸ் பண்ணி அதையெல்லாம் பயன்படுத்தி இவங்களை பிரிக்க நிறைய வேலைகளை செய்வாங்க, இந்த 2 பேரையும் செப்பரேட் பண்றதுக்காக. ஏன்னா இவங்க 2 பேரோட பாண்ட் அவ்வளோ அதிகமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா, உறுதியா இருக்கும். ஏன்னா இந்த 2 பேருமே ஹையர் எனர்ஜிஸ்ல வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களோட யூனியன் வருது இல்லையா? அதனால இந்த செகண்ட் யூனியன் எப்ப வருதோ இவங்களுக்கு, அது ஹையர் எனர்ஜிஸ்ல இருக்கும். ஸோ ஹையர் எனர்ஜிஸையும் ஹையர் பாண்டையும் உடைக்கிறது அப்படிங்கிறதே அவ்வளோ சாதாரணமான வேலையே இல்லை. இந்த விஷயத்துக்காக முழு யூனிவர்ஸுமே, இந்த பிரபஞ்சமே ஒன்று சேர்ந்து இந்த 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இவ்வளோ வேலைகளையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மேஜர் செப்பரேஷன் எப்படி இருக்கும்னா, ரொம்பவே மிக மிக வலி அதிகமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை தான் உண்டாக்கும். எவ்வளவுதான் மினி செப்பரேஷன் எத்தனை நாட்களுக்கு நடந்திருந்தாலும் அது இந்த அளவுக்கு வலியை தந்திருக்காது. அதை விட ரொம்ப 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 அதிகமான வலியை தான் தரும் இந்த மேஜர் செப்பரேஷன். 70 to 80%, 70லிருந்து 80% அதிகமான வலியை தரும். மோர் எக்ஸ்டெண்டா அந்த அளவுக்கு அதிகமானதா தான் இந்த மேஜர் செப்பரேஷனுடைய வலி இவங்களுக்கு இருக்கும். இவங்க லைஃப்லயே இந்த மாதிரி பெயினை கோ த்ரூ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதோட இந்த செப்பரேஷன், இந்த பிரிவு தான் டிபெண்ட் பண்ணுது. இந்த பிரிவு எதை சார்ந்தது அப்படிங்கிறதையே முடிவு பண்ணுது. உங்க யூனியன், உங்க ட்வின் ஃப்ளேம் கூட இந்த ஜென்மத்துல நடக்குமா இல்லைன்னா நடக்காதான்னு. ஸோ வாங்க இத பத்தி பேசலாம். இதுல என்னெல்லாம் நடக்கும்னு. இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதுல நான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி உடைய பார்ட்னர்ஸ் பத்தியும் கவர் பண்றேன். சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரையும் நம்ம கவர் பண்ணலாம். ஏற்கனவே சில பேர் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்கான சில கேள்விகளுக்கான பதிலையும் இது மூலியமா கொடுக்கறேன். எப்படி இந்த டிவைன் மாஸ்குலினுடைய அவேக்கனிங் நடக்குது, எதனால அவேக்கனிங் நடக்காமையும் இருக்கு, அப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கு. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் கவர் பண்ண முயற்சி பண்றேன். உங்க கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கூடயே நான் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி வீடியோவையும் கவர் பண்றேன். ஸோ இது உங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கூடயே ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியுடைய வீடியோவா தான் இருக்கும். ஸோ எப்போ இவங்க மேஜர் செப்பரேஷன் நடக்குதோ அப்ப 2 பேரோட எனர்ஜிஸ் எந்த மாதிரி இருக்கும்னு. முதல்ல நம்ம டிவைன் ஃபெமினைன் பத்தி பேசணும்னா, நம்ம ஏற்கனவே பேசணும். டிவைன் ஃபெமினைனுடைய மினி செப்பரேஷன் வரும்போது அவங்களுடைய சோல் பர்பஸ், ஆன்மாவின் நோக்கம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆன்மீக சிகிச்சை தான் தெரிய வருது. ஆனா மேஜர் செப்பரேஷன்ல அவங்களுக்கு தெரிய வருது
அவங்களோட சோல் ஜெர்னிய பத்தி. சோல் ஜெர்னில அவங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, அவங்க ஹையர் செல்ஃப் ஜெர்னில இருக்காங்களானோ, கார்மிக் ஜெர்னில இருக்காங்களானோ, ஒருவேளை அவங்க கார்மிக் ஜெர்னில இருந்தா அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி யூனியன் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டாங்க. இதுல இருந்தெல்லாம் விலகியே தான் இருப்பாங்க. அண்ட் தன்னோட கார்மிக் ரிலீசிங் ஜெர்னில இருந்தும் விலகி போயிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஏதாவது ஹையர் செல்ஃப் உடைய எனர்ஜிஸ்ல இருந்தா, ஹையர் செல்ஃப் உடைய ஜெர்னிலையும் இருந்தா அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிய ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தா அவங்க வெறும் அவங்களோட குண்டலினி ஆக்டிவேஷன்ல மட்டும்தான் தன்னோட கவனத்தை செலுத்துவாங்க. அண்ட் டிவைன் கூட மட்டும்தான் தன்னோட யூனியனை, ஒரு கனெக்ஷனை உருவாக்க மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க ஒரு சோல்மேட் ஜெர்னில இருந்தா இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களுக்கு தன்னாலேயே தெரிய வரும், எனக்கு ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்குன்னு. இப்போ யூனியனுக்கு பாசிபிளே கிடையாதுன்னு. அவங்க கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கும். அது என்ன? அவங்களுக்கு வேணும்னா ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்காக வேலை செய்யலாம், இல்லைன்னா சோல்மேட் கூடயே செட்டில் டவுனும் ஆகலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வரும், அப்படி எப்படி செட்டில் ஆக முடியும்னு. நிறைய தடவை என்ன நடக்கும்னா லைஃப்ல, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒன்று சொல்றேன். இதை சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொன்னு சொல்றேன். நான் இங்க எதை பத்தியும் தப்பாவோ ஒரு கேவலமாவோ எதையும் சொல்ல வரல. இது ஜஸ்ட் ஒரு உதாரணமா மட்டும்தான் சொல்றேன். ஓகே ஓகே சப்போஸ் உங்க எய்ம் ஒரு 100 rupees வேல்யூல இருக்கிற பென் வாங்கணும்னு விரும்புறீங்கன்னா ஓகே. ஆனா உங்ககிட்ட அவ்வளோ அதிகமான கேஷ் இல்லை. ஆனா இதை வாங்கணும்னா எந்த எஃபர்ட்டும் எடுக்க நினைக்கலன்னா, அந்த பென் வாங்க கடினமா உழைக்க முடியாதுன்னா, அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கவும் நீங்க விரும்பலனா, 100 rupees பென்காக என்னால கஷ்டப்படலாம் முடியாதுன்னா, பரவாயில்ல எனக்கு இது வேணாம் விட்டுறலாம் போனா போட்டோம், என்கிட்ட 30 rupees தான் இருக்கு, நான் இந்த 30 rupees பென் வாங்கி யூஸ் பண்ணிட்டா போதும், அதுலயும் என்னோட வேலை நடக்கதானே போகுது, அந்த பெண்ணும் எழுததானே போகுது அப்படின்னு நினைச்சிட்டா எப்படி இருக்கும்? நீங்களே யோசிங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும். ஸோ யாரெல்லாம் தனக்கான இன்னர் ஒர்க்கை பண்ணாம இருக்காங்களோ, யார் டிசர்வ் பண்றாங்களோ அவங்களோட ட்வின் ஃப்ளேமை அவங்க கூட செட்டில் டவுன் ஆக நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் எப்ப பாரு ட்ரிகர்ஸை தானே தராங்க. சரி விடு, இந்த ட்வின் ஃப்ளேம் கூட யூனியன் எதுக்காக பண்ணணும்? இந்த ஜெர்னி வேற ரொம்ப பெயின்ஃபுல் ஜெர்னியா வேற இருக்கே, இவ்வளோ அவேக்கனிங்கான ஜெர்னியா, இவ்வளோ பெயின்ஃபுல் செப்பரேஷன் ஜெர்னியா இருக்கே, ட்ரிகர்ஸ் உடைய ஜெர்னியா இருக்கே, அப்புறம் ட்வின் ஃப்ளேம் கூட யூனியனுக்கு வந்தா மட்டும் என்ன ஆகிட போகுது? அப்படியே யூனியன் பண்ணணும், விட இத, நம்ம கூட இருக்கிற சோல்மேட் கனெக்ஷனே நல்லா தானே இருக்கு, அவங்க கூடயே செட்டில் டவுனும் ஆயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு. ஸோ அப்படியும் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் தான் நீங்க யோசிச்சா உங்களுக்கு உங்க ட்வின் ஃப்ளேம் கூட யூனியன் நடக்காது. ஒருவேளை உங்க எய்ம் 100 rupees வேல்யூ பென் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆனா அதுக்கான எஃபர்ட்ஸை போடலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் உடைய யூனியன் அவ்வளோ ஈஸியா நடக்கிறது இல்லை. யாரெல்லாம் அதுக்காக சிறந்த எடுத்து கடினமான இன்னர் ஒர்க் எல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் யூனியன் நடக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் யூனியன் நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யூனியன் வேணும்னா நெக்ஸ்ட் பர்த் எடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா அல்டிமேட்டாவே உங்க கோல் இதுதான். இதுக்காக தான் நீங்க பர்த்தே எடுக்கிறீங்க இந்த பூமியில, நீங்க யூனியன் ஆகிறதுக்காக.
அந்த யூனியன் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமையா உங்களை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு இந்த ஜென்மத்துல இந்த பிறவிலேயே நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் இன்னர் ஒர்க்கை பண்ணுவீங்க, உங்க ஷேடோ ஒர்க்கை பண்ணுவீங்க, உங்க நெகட்டிவ் குவாலிட்டிஸ்க்கான வேலைகளை பார்ப்பீங்கன்னா ஓகே. இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் பர்த் எடுப்பீங்க, அதுலயும் மறுபடியும் அழுதுகிட்டும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டும் இருப்பீங்க. ஆரம்பத்துல இருந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எல்லாமே நடக்கிற வரைக்கும் உங்க லைஃப்ல அவ்வளோ கஷ்டத்தையும் நீங்க அனுபவிக்க வேண்டியதா தான் இருக்கும். ஸோ இது டோட்டலி உங்களை தான் டிபெண்ட் பண்ணுது. நீங்க இன்னர் ஒர்க் பண்ணா உங்க யூனியன் நடக்கும். ஒருவேளை நீங்க இன்னர் ஒர்க் பண்ணலைன்னா நீங்க மறுபடியும் அடுத்த ஜென்மம் எடுத்து அதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். மறுபடியும் அடுத்த பிறவி, மறுபடியும் அடுத்த பிறவின்னு நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இப்படி பல பிறவிகளை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பார்ட் 1ல பேசிக்கா சில விஷயங்களை பத்தியும், ட்வின் ஃப்ளேம்ஸ் இந்த 3D வேர்ல்டுக்கு வந்த அந்த நேரத்தை பத்தியும் சொல்லியிருந்தேன். சத்திய யுகத்துல இந்த 2 சோல்ஸுமே, இந்த 2 ஆன்மாக்களுமே ஒன்னாவே தான் வருவாங்க. அதாவது இந்த டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மாஸ்குலின் 2 பேருமே 2 பாடிஸ்ல வருவாங்க. ஆனா அங்க இருந்து அவங்க 2 பேரும் தனித்தனியா அவங்க ஜெர்னிய ஆரம்பிச்சு வாழ தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க துவாபர யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் வரும்போது இதுலயும் ரீபர்த் அண்ட் ரீபர்த் மறுபடியும் மறுபடியும் பிறந்துகிட்டே இருப்பாங்க. இதுல ரீபர்த்கான அர்த்தம் என்ன? இவங்க அந்த நேரத்திலயும் இவங்க தன்னுடைய இன்னர் ஒர்க்கை செய்ய மாட்டாங்க. இவங்க அவங்க எனர்ஜிஸ்ல டீகிரேட் ஆயிடுறாங்க. அது அவங்க கண்டினியூவா டீகிரேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுடைய யூனியன் திரேதா யுகத்திலே நடந்திருந்தா 5Dல அசன் பண்ணியிருப்பாங்களே. ஆனா இல்ல, அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ எவ்வளவுதான் பேர்த்ஸ் இவங்க திரேதா யுகத்திலையும் எடுத்தாலும் சரி, துவாபர யுகத்துல எடுத்தாலும் சரி, இவ்வளவு பிறவிகள் எங்கெல்லாமோ இதனாலதான் எடுக்கிறாங்க இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ். அந்த யுகங்களுக்கும் இதனாலதான் போறாங்க. காரணம் என்னன்னா அவங்க அங்க அத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஒர்க்கை பண்றதில்ல. அண்ட் அந்த காரணத்தினாலதான் அந்த ஜென்மத்திலையும் இந்த ட்வின் ஃப்ளேம்க்கு யூனியனும் நடக்கிறதில்ல. ட்வின் ஃப்ளேம் உடைய யூனியன் எப்போ நடக்கும்னா கலியுகத்தின் எண்டுல, கடைசி பகுதியில தான். எப்போ இவங்களுக்கு லாஸ்ட் பர்த் கடைசி பிறவி வருதோ அப்போ லாஸ்ட் பர்த் வரும்போது இவங்க தன்னோட 3D கார்மிக்ஸ், 5D கார்மிக்ஸ், 3D சோல்மேட்ஸ், 5D சோல்மேட்ஸ் அண்ட் ட்வின் ஃப்ளேம் எல்லார் கூடயும் சோல் அலைஸ் இப்படி எல்லாத்தையுமே எல்லார் கூடயும் ஒரே தடவையா எல்லா ஜெர்னிஸ் இப்போ செட்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லார் கூடயும் தன்னோட கார்மிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லார் கூடயும் எங்கெல்லாம் இவங்க ஜெர்னில அவங்க கிட்ட எல்லாம் யார்கிட்ட எல்லாம் என்னென்னலாம் எழுதி இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த ஜென்மத்துல வந்து அதை ஃபுல்லா ரிலீஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். அண்ட் கண்டிப்பா எண்டிங் பர்த்ல தான் 2 பேருமே ஒன்னா அசண்டும் பண்ணுவாங்க. இந்த 2 பேரோட ஜெர்னி கம்ப்ளீட்டும் ஆகும், ரீயூனியனும் நடக்கும். ஏன்னா எண்டிங் டைம்ல ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்ட வேற எந்த ஆப்ஷனுமே இருக்காது. அவங்களாவே தன்னால ஸ்பிரிச்சுவல் ஒர்க், இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணாம இருக்கவும் முடியாது. அவங்களுக்கு டிவைன் அந்த மாதிரி யூனிவர்சல் எனர்ஜிஸ்ல ஷிஃப்ட், அதாவது உலகளாவிய ஆற்றல்ல மாற்றம் வரும். டிவைன் அவங்களாவே இவ்வளோ பிளெஸிங்ஸையும் தருவாங்க, யூனிவர்சல் சப்போர்ட்ஸையும் தருவாங்க, அவ்வளோ ட்ரிகர்ஸும் இவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோ டவர் மூவ்மெண்ட்ஸ் வரும் ட்வின் ஃப்ளேம் லைஃப்ல. இதெல்லாம் அவங்க லைஃப்ல கட்டாயமா நடக்கிறதுனால ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு வேற வழியே இல்லை, அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் இவங்களால முடியும். இதெல்லாம் பண்ணாம விலகி ஓடவோ ஒதுக்கி தள்ளவோ நம்ம க்ரோ பண்ணாமையே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கவோ முடியவே முடியாது.
நாம க்ரோ பண்ணியே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு உங்க பார்ட்னர் கூட யூனியன் வேணும்னா, நீங்க இந்த பர்த்லயே உங்களுக்கு யூனியன் பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பா இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி இப்படியே நெக்ஸ்ட் பர்த்னு ரீபர்த் எடுத்துக்கிட்டே அந்த ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்கும். உங்க 2 பேரோட அக்கவுண்ட் கிளியர் ஆகலைன்னா நீங்க க்ரோ பண்ணவும் முடியாது. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஒன்னா இந்த உலகத்துக்கு வந்தா ஒன்னா தான் இங்கிருந்து, அதாவது 3Dல இருந்து 5Dக்கு அசெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அல்டிமேட் கோல் யூனியன் மட்டும்தான். இப்போ உங்களை தான் டிபெண்ட் பண்ணுது, நீங்க உங்களுக்கான எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்கன்னு. ஸோ டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட சோல் ஜெர்னியுடைய ப்ராசஸ் ரிலீஸ் ஆகுது. நான் ஒரு டிவைன் ஃபெமினைன், நான் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கேன்னு அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிய வருது. இப்போ சில டிவைன் ஃபெமினைன் தனக்கான வேலையை செய்யறாங்க, சில டிவைன் ஃபெமினைன் தனக்கான வேலையெல்லாம் செய்யறதே இல்லை. இப்போ நம்ம டிவைன் மேஸ்குலின் பத்தி பேசணும்னா, இந்த நேரத்துல மேஜர் செப்பரேஷன் நடக்கும் போது இந்த டிவைன் மேஸ்குலின் லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும்னா, டிவைன் மேஸ்குலின் இந்த நேரத்துல தன்னோட லைஃப்ல ஐசோலேட்டட் எனர்ஜிஸ்ல இருப்பாங்க. ஏன்னா தன்னோட கார்மிக்ஸ் கிட்ட இருந்து 5D கார்மிக்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ட்ரிகர்ஸ்லாம் கிடைக்கும்னா அதை வார்த்தையில சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு ட்ரிகர்ஸ் கிடைக்கும் இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு. இந்த டிவைன் மேஸ்குலின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஷேட்டர் ஆயிடுவாங்க. இந்த நேரம் தான் அவங்களோட ஈகோ ஷேட்டரிங்கான நேரமாவே இருக்கும். டிவைன் மேஸ்குலினோட ஈகோ எல்லாமே தகர்க்கப்படுறதுக்கான நேரமா இதுதான் இருக்கும். எந்த ஈகோவை இவங்க தன்னோட டிவைன் ஃபெமினைன் கிட்ட காட்டுனாங்களோ அதை எல்லாமே இந்த டிவைன் ஃபெமினைன் பொறுத்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹைலி எமோஷனலா இருப்பாங்க எனர்ஜில. அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் அவ்வளோலாம் இருக்கிறது இல்லை. ரொம்ப ஹை ஈகோ இருக்கும் டிவைன் ஃபெமினைனுக்கும் கூட. ஆனா டிவைன் மேஸ்குலினை விட அதிகமான ஈகோ இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா டிவைன் ஃபெமினைன் நேச்சுரலி டிசைனே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க டிவைன் ஃபெமினைன் இல்லையா, அவங்க டிவைன் மேஸ்குலின் இல்லையே. ஆனா இந்த டிவைன் மேஸ்குலினுடைய டாக்ஸிசிட்டிய, இவ்வளோ ஸ்ட்ராங் எனர்ஜிய வெறும் டிவைன் ஃபெமினைனால மட்டும்தான் பொறுத்துக்கவே முடியும். அவங்கள தவிர டிவைன் மேஸ்குலினோட கார்மிக்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ கார்மிக்ஸ் டிவைன் மேஸ்குலினுக்கு எப்படிலாம் ட்ரிகர்ஸ் கொடுப்பாங்கன்னா, அது அந்த அளவுக்கு ஹையா இருக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கு. அவங்களோட ஈகோவை மொத்தமா சுக்கு நூறா உடைச்சு தள்ளுவாங்க. கார்மிக்ஸ் தன்னுடைய ஒரிஜினல் ஃபேஸையே, தன்னோட உண்மையான சுய ரூபத்தையே கம்ப்ளீட்டா காட்டுவாங்க இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு அந்த நேரத்துல தான். இவ்வளோ நாளா பார்க்காத உண்மை முகத்தை பார்க்கும்போது இவ்வளோ நாளா இப்படிலாம் இல்லையேன்னு இன்னும் ஷேட்டர் ஆவாங்க நம்ம டிவைன் மேஸ்குலின். அண்ட் எப்போ டிவைன் மேஸ்குலினோட ஈகோ உடையுதோ, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போகும்போது, அன்பு கிடைக்காம போகும்போது, அட்டென்ஷன் கிடைக்காம போகும்போது, அவங்களுக்கான கேர் கிடைக்காம போகும்போது, அஃபெக்ஷனே கிடைக்காம போகும்போது தான் இவங்களுக்கு உண்மையான அன்புனா என்னன்னு புரியும். அன்கண்டிஷனல் பியூர் லவ்னா என்னன்னு தெரியும். தன்னோட டிவைன் ஃபெமினைனுடைய வேல்யூ இன்னும் தெளிவா புரிய வரும். ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னோட டிவைன் மேஸ்குலினுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, அன்பை கொடுத்துருப்பாங்க. இவங்கள அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க எல்லா நேரமுமே. ஆனா அதே இந்த கார்மிக் இருக்காங்களே, அவங்க இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு அவ்வளோ அதிகமான ட்ரிகர்ஸை கொடுப்பாங்க. இந்த டிவைன் மேஸ்குலினை தூக்கி எறிவாங்க அவங்க லைஃப்ல இருந்தே.
ஸோ அந்த நேரத்துல தான் டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. முக்கியமா இங்க ஒண்ணு சொல்றேன், இந்த டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங் அவங்களோட டிவைன் ஃபெமினைனுடைய கம்ப்ளீட் ஒர்க்கை வச்சுதான் நடக்குது. எப்போ டிவைன் ஃபெமினைன் கம்ப்ளீட்டாவே தன்னுடைய டிவைன் மேஸ்குலினை விட்டு விலகி டிட்டாச் ஆயிட்டு தன்னோட இன்னர் ஒர்க்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அப்போதான் இந்த எல்லா மாற்றமுமே நடக்கும். தன்னுடைய இன்னர் ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னை ஹையர் எனர்ஜிஸ்க்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். எப்ப வரைக்கும் அப்படி டிவைன் ஃபெமினைன் அவங்க இன்னர் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்காங்களோ அப்ப வரைக்கும் டிவைன் மேஸ்குலின் லைஃப்லயும் எந்த சேஞ்சஸும் வராது. அவங்களுடைய அவேக்கனிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்படித்தான் இந்த செப்பரேஷன் பீரியட்ல டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட எனர்ஜியை பத்தி எல்லா விவரமும் தெரிய வரும். அவங்களோட ஜர்னியை பத்தியும் கம்ப்ளீட்டா தெரிய வரும். ஒருவேளை இவங்களுக்கு யூனியன் வேணும்னாலும் அவங்க ஃபுல் ஃபோக்கஸை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் இருக்கதான் செய்யும் டிவைன் ஃபெமினைனுக்கு, அது சோல்மேட் கனெக்ஷன் வரும்போது. பட் டிவைன் ஃபெமினைன் இவங்களுக்கு தன்னோட ட்வின் ஃப்ளேம் டிவைன் மேஸ்குலின் கூட தான் யூனியன் வேணும்னா அப்ப இவங்க தனக்கான வேலைய தன்னால செய்வாங்க, இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்வாங்க. எப்போ இவங்க தனக்கான வேலையை செய்யறாங்களோ அப்போதான் டிவைன் மேஸ்குலின் இருக்காங்களே அவங்க இந்த கார்மிக்ஸ் கிட்ட இருந்து வெளியவும் வருவாங்க. ஒருவேளை இவங்க கார்மிக் சிச்சுவேஷன்ல இருந்து வெளியவே வரலன்னா டிவைன் மேஸ்குலினுக்கும் கூட இமோஷனல் ட்ரைனேஜ் தான் ஆகும். ஸோ டிவைன் மேஸ்குலினும் ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க இப்ப வரைக்கும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில. ஆனா இப்போ அவங்க கார்மிக் கூட இருக்கிறதுனால அவங்க கூட அதிகமா ட்ரிகர்ஸ் கொடுக்கறதுனால கார்மிக்ஸ் உடைய ட்ரிகர்ஸை தாங்க முடியாம அன்ஸ்டேபிளா நிலையற்ற தன்மைக்கு வந்துடுவாங்க இந்த டிவைன் மேஸ்குலின். அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இவங்க எனர்ஜிஸ்லாம் ரொம்பவே கீழ்நிலைக்கு போயிடுது. அவங்களோட ஆற்றல் சக்தி எல்லாத்தையுமே இழந்து போயிடுவாங்க. ஸோ டிவைன் மேஸ்குலினே அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்க எங்க இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்களால பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு தன்னோட எனர்ஜிஸையே ஸ்டேபிள் பண்ணிக்க முடியாம லோ லெவல் எனர்ஜிஸ்ல இருக்காங்களே. லோ எனர்ஜிக்கு போகிறதுனால என்ன ஆகுது? எனர்ஜி லோ டிப் இதனாலதான் நடக்கும். அப்பதான் அவங்க ஹீல் பண்ணிப்பாங்க, அசண்டும் பண்ணுவாங்க. இங்க இருந்துதான் ஜெர்னியே ஆரம்பம் ஆகுது. டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இந்த மேஜர் செப்பரேஷன் கார்மிக் மூலியமா உருவாகிறதே டிவைன் மேஸ்குலினுடைய அசென்ஷனுக்காக தான் நடக்கும். ஸோ மேஜர் செப்பரேஷன் பீரியட்லாம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் போயிட்டு இருக்கோம் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல. டிவைன் மேஸ்குலினும் இந்த நேரத்துல ரொம்பவே ஐசோலேட்டட் எனர்ஜிஸ்ல தான் இருப்பாங்க, லோ எனர்ஜில தான் இருப்பாங்க. அவங்க அழுவாங்க, ஆனா அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. இதை எதை பத்தியுமே அவங்க வெளியில சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா டிவைன் மேஸ்குலின் தன்னோட வல்னரபிலிட்டியை பத்தி பாதிப்பை பத்தி யார் கூடயுமே ஷோ பண்ண மாட்டாங்க. தன்னோட டிவைன் ஃபெமினைனுக்கும் கூட ஷோ பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க மனசுல யாருக்காகவாவது ஃபீல் பண்றாங்கன்னா, அன்பு வச்சிருக்காங்கன்னா கூட அதையும் எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஒரேடியா கட் ஆஃப் ஆயிடுவாங்க எல்லாத்துலயும் இருந்துமே. ஏன்னா அவங்களுக்கு பவர் கிடைக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி டிவைன் கிட்ட இருந்து மட்டும்தான். ஆனா இந்த நேரத்துல ஜர்னிஸ் கவர் பண்றதுனால அப்படியும் நடக்காது.
டிவைன் கிட்ட இருந்தோம் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. டிவைன் மேஸ்குலின் அவங்களோட கார்மிக் கூட கவர் பண்றாங்க. அண்ட் டிவைன் ஃபெமினைன் அவங்களோட சோல்மேட் கூட எனர்ஜியை கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசி இருக்கோம்னா, இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு எப்போ மேஜர் செப்பரேஷன் வருதோ, டிவைன் ஃபெமினைன் செகண்ட் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு சோல் ஜெர்னி பத்தி தெரிய வருது. சோல் பர்பஸ் பத்தி அவங்களுக்கு மினி செப்பரேஷன் அப்போ தெரிய வருது. மேஜர் செப்பரேஷன் அப்போ சோல் ஜெர்னி பத்தி தெரிய வருது. அவங்க தனக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்ப இவங்க தனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் இவங்க டிவைன் மேஸ்குலின் அவங்களோட கார்மிக் கிட்ட இருந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வராங்க. அந்த காரணத்தினாலதான் டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்பவே பெயின்ஃபுல் ப்ராசஸா தான் இருக்கும், எஸ்பெஷலி டிவைன் மேஸ்குலினுக்கு. இங்க டிவைன் ஃபெமினைன் தன்னோட ஸ்டேபிள் எனர்ஜிஸ்க்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஜெர்னியை பத்தி தெரிய வருது. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்கன்னு. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல டிவைன் மேஸ்குலின், டிவைன் ஃபெமினைன், கார்மிக், சோல்மேட், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பத்தியும், அவேக்கனிங் ஆஃப் டிவைன் மேஸ்குலின், ரன்னர் சேசர் ஸ்டேஜ் பத்தியும் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.